ஸோ இது வந்து பல்லு. என்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டான இல்லை பெரிய பெரிய ஃப்ளவர் போட்டு என்கிட்ட சாரியே கிடையாது. பார்க்கும்போது நமக்கு கோவமாக வரும். அதுவும் நம்ம வந்து மெனக்கெட்டு ரெடி பண்ணி கொடுத்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ண ஆக போகுது. 455 ஆக்சுவலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே மார்னிங் சொல்லிட்டு மார்னிங்லேருந்து வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வெளியில் வந்து பார்த்துருப்பீங்க, நல்லா வந்து இருட்டாகவே இருக்குது. ஸோ இந்த டைம் கரெக்டாக வந்து ஒரு 5 o'clock ஆக போகுது. 455 ஆக்சுவலி. ஸோ மார்னிங் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஃபேஸ் வந்து டல்லாக தான் இருக்கும். ஒரு அந்த 5 o'clock எழுந்திரிக்கும் போது ஒரு 10 minutes பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கடைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ லன்ச் வந்து சாய்க்கு அண்ட் வந்து அப்புறம் எனக்கு 2 பேருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். லன்ச் என்னமோ ஸ்பெஷலி இவ்வளோ சீக்கிரம் வீடியோ எடுக்கிறே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லன்ச்சில் வந்து ஆஸ் யூஷுவல் சாம்பார். பட் அதுக்கு பற்றி காய் வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒர்த்து. ஸோ எத்தனை பேருக்கு நார்மல் வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களோ இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வெறும் ரைஸ்க்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். சாம்பாருக்கு பருப்பு இங்கே ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ பருப்பு ரெடி பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு நான் குக்கர் வச்சுருக்கேன். இங்கே இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நான் ஆஃப்டர்நூன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிப்பேன். இப்போதைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும் இவங்களுக்கு 2 பேருக்கு தான்றதுனால இந்த வெண்டைக்காவே வந்து போதும். ஸோ இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஈரம்லாம் போனதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு மீடியம் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை வதக்கி நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம சேர்த்த வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், நான் வந்து சில்லி பவுடர், நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்து பொடி பண்ண மல்லித்தூள், அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் ஈவனாக வந்து அந்த ஆனியனோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சாம்பார் சாதம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சாம்பார் சாதம் வந்து நம்ம கிளறிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மேலே சாம்பார் போட்டு நம்ம கலந்து வச்சதா ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது ரொம்ப திக்காக ட்ரை ஆகாமல் இருக்கும். நல்லா தளன்னு கலந்து வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா ஃப்ரை வந்து ரெடி. ஸோ சாம்பார் சாதத்தோடு அந்த வெண்டைக்காய் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தயிர் சாதமும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரெடி பண்ணியாச்சு. தயிர் சாதம் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் தாளிப்புலாம் ரெடி பண்ணிவிட்டு ஆவக்காய் ஊறுகாய் வந்து வச்சுருக்கேன். ஸோ லஞ்ச் பாக்ஸ் வந்து ஓவர். இதே மாதிரி பிரணவுக்கு தயிர் சாதம் மட்டும் இருக்காது, பட் வந்து சாம்பார் ரைஸ் அண்ட் வந்து அந்த வெண்டைக்காய் காய் வந்து வச்சுடுவேன். முடிஞ்சிடுச்சு. அடுத்து ரெடி பண்ண போகிறது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நான் சப்பாத்திக்கு மாவு எல்லாமே பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போதைக்கு அதுக்கான சைட் டிஷ் வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம உருளைக்கிழங்கு பண்ணுவோம், இல்லைனா வந்து தக்காளி தொக்கு இந்த மாதிரியே பண்ணுவோம். பட் நான் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லஞ்சுக்கும் சேர்த்து யூஸ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 6 இல்லைனா 5 மிளகாய், கொஞ்சம் கட்டி பெருங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். சவுச்சவ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து மேலே தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி தொகையிலுக்கு பண்ணுற மாதிரி தான் அப்படியே நம்ம வானிலையில் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம் நம்ம தொகையில் பண்ணுறோம் அப்படின்னா. பட் இந்த சப்பாத்திக்கு பண்ணுற சைட் டிஷ்க்கு தக்காளி சேர்த்தா தான் நல்லா புளிப்பு நல்லாயிருக்கும். 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணி அதையும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இப்போ ரெடி பண்ண வதக்கின தக்காளி நான் வந்து வதக்கி வச்சுருக்கிற அந்த சவுச்சோ அண்ட் அந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து அரைக்கும்போது உப்பு மட்டும் போட்டு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து ரெடி. ஸோ ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் மார்னிங் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூஸியாக இறங்கும். உருளைக்கிழங்கு மற்றதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும், இது கடகடன்னு வேலை வந்து முடிஞ்சிருங்க, அவ்வளோதான். ஸோ லஞ்சும் ரெடி, பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி. ஸோ மார்னிங் வந்து கடன்னு எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த சைட் டிஷ் ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி பீர்க்கங்காயில் பண்ணால் கூட அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இன்னும் ஜூஸியாக இருக்கும் நம்ம பீர்க்கங்காயில் பண்ணோம் அப்படின்னா. நான் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது வந்து ரிவ்யூலாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் நான் என்னோட ஓன் யூஸ்குள்ளே தான். நான் ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் பாட்டில் வந்து யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. கடன்னு முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி அந்த வெண்டைக்காய் சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாம்பாருக்கு 2 பேருக்குமே பிடிக்கும். நார்மல் வெண்டைக்காய் கொடுத்தா அப்படியே கொண்டு வருவாங்க, அது பார்க்கும்போது நமக்கு கோவமாக வரும். அதுவும் நம்ம வந்து மெனக்கெட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அந்த சாப்பிடாம அந்த காய் வந்தால் ஒரு கோவம் வரும் பாருங்க. இனிமேல் உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஒரு சின்ன வெண்டைக்காய் பீஸ் கூட வராது, ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக வந்து பண்ணணும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. அண்ட் பிரணவம் பார்த்தீங்கன்னா பஸ் ஏற்றி விட்டு வந்தாச்சு ஸ்கூலுக்கு. அண்ட் இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் எந்த வேலையும் கிடையாது, ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போகணும். ஸோ எதுக்கு ஆக்சுவலாக இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆக போகும்போது இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து என்ன நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம், ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். எஸ்பெஷலி ரொம்ப ட்ரை ஸ்கின்னுக்காக. ஆக்சுவலாக இது வந்து நான் அம்மாவுக்காக வாங்கினேன். அம்மா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதை ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கை வரல, பட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் நான் யூஸ் பண்ண எனக்கு இது ஆக்சுவலாக பழகிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், நான் என்ன அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஆயிலி ஸ்கின்றதெல்லாம் அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறது யாருக்கு அது ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது. அண்ட் ஸ்கின்னும் வந்து நல்ல ஒரு நேச்சுரலாக க்ளோவாக இருக்கணும், எந்த ஒரு மேக்கப்பும் போடாமல் நம்ம ஸ்கின் ரியலாகவே சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் மாதிரி நல்லா அவ்வளோ ஃபுல்லாக வந்து மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்கலாம், இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், சம்திங் எது வேணாலும் பண்ணலாம். ஃபேஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஓவரால் பாடி ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு அதுவும் இப்போ வெளியிலலாம் வெயிலில் போயிட்டு வரவங்களுக்கு ஸ்கின் நல்ல வித்தியாசம் தெரியும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்னதாம்மா கையில் வச்சுருக்க இவ்வளோ பேசுறியன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, கோத்தகலோட அந்த நல்பமாரதி தைலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த தைலம் தான் நான் வச்சுருக்கேன்.
இது நம்ம நியர்பை இருக்கிற எல்லா நாட்டு மருந்து கடை அண்ட் வந்து கோட்டுக்கல் கடையிலையும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்லைன் ஷாப்பில் கூட அவைலபிள் இருக்கும், நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 165 rupees. ஆக்சுவலாக ஒரு பாட்டில் வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து வரும். இதோட வாசனை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சீக்கிரக்காய் வாசனை அடிக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு தாட்ஸோ அப்படி தான் இருக்குன்ட்டு. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்கெல்லாம் வெளியில் கிளம்புறதுக்கு அப்புறம் ரிலாக்ஸிங்காக வந்து ஒவ்வொன்றா செக் பண்ண முடியும். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா வேலையும் வந்து முடிஞ்சிடும். அண்ட் அப்பா அம்மா இருக்கிறதுல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வேறு வந்து தனியாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஓகே. ஸோ அந்த ஆயில் நல்லா இருக்குல்ல, அது எல்லா ஆன்லைன் வெப்சைட்லையுமே வந்து அவைலபிள் இருக்கும். அண்ட் இப்போது ஒன்றும் இல்லைங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன வேலைலாம் நிறைய இருக்குது. வெளியில் போகிற வேலை இருக்குது, கடைக்கு போகணும். அது வந்து கொஞ்சம் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன், 3 ரிசப்ஷன், மறுநாள் பார்த்தீங்கன்னா கல்யாணம். ஸோ கல்யாணத்துக்கு சாரீ வந்து இருக்குது, அதுக்கு வந்து ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு போகணும். ஸோ அதில் இருக்கிற ப்ளவுஸ் ஓகேவா இல்லை வந்து வாங்கலாமா அப்படின்னு தெரியல. என்ன இங்கே நான் ஜெயச்சந்தர் பள்ளிக்கடை லாஸ்ட் டைம் போகணும் இல்லையா, அவ்வளோ ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. அது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சில சாரீஸ்லாம் கான்ட்ராஸ்ட்டாக போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது செட் ஆகலான்னு பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு ஜுவல் செட்டு வாங்கினேன். ஸோ நான் ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி வாங்குறது, மோஸ்ட்லி அந்த ஸ்டெட்டு மாதிரி தான் வாங்குவேன், ஏன்னா நம்ம அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவே ஆர்டர் போட்டே வந்துருச்சு. ஸோ அதை வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒன்று. ஸோ ஒன்றும் இல்லைங்க, அடுத்த வீடியோலலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ இந்த ரெசிபிக்காக தான் ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணேன். ஸோ நம்ம வீடியோவில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்கணும் இல்லையா, அந்த கிரேவி சூப்பராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் கட்டின அந்த ஆயில் நற்பமாரதி தைலம், அது பேர் எக்ஸாக்டாக வர மாட்டேங்குது. அந்த தைலம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஏஜ் லிமிட்லாம் இல்லைங்க, நீங்கள் ஸ்கூல் போகிற பசங்களுக்குலாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால எனக்கு பிடிச்சிருந்தது, நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ ஒரு ரிவ்யூ மாதிரி கூட வச்சுக்கலாம். ஃபைன், இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இன்னும் ப்ராப்பராக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே தான், நல்லா இருக்குல்ல. இது அந்த சில்வர் பேட்டர்ன், அந்த கலரும் வந்து அந்த சாரிக்கு மேட்சாக இருக்கும். என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி, நான் அதே யூஸ் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து பல்லு. என்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டான இல்லை பெரிய பெரிய ஃப்ளவர் போட்டு என்கிட்ட சாரியே கிடையாது, ரொம்ப மைல்டாக வச்சுருப்பேன். ஸோ இந்த சாரீ நல்லா பளிச்சுன்னு இருக்கு, இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த தடவை கட்டிக்க அப்படின்ட்டாங்க. சரி, அதனால் இதை பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பல்லு, இது உள்ளே இருக்கிறது. பட் 2-3 தடவை எடுத்து பார்த்து லைட்டாக கசங்கிடுச்சு. ஆக்சுவலாக வந்து ஸோ இதோட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை ப்ளவுஸில் பெரிய பெரிய ஃப்ளவர் இல்லை, குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஸோ இதை நல்லா வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து பிங்க் கலர் நிறைய சாரீஸ் இருக்கும், ஏன்னா என்னோடய ஃபேவரட். பட் வந்து அந்த பிங்க் அண்ட் டார்க் ப்ளூ இந்த மேட்சிங் பார்த்திங்கன்னா என்கிட்ட கிடையாது. ஸோ இதை நம்ம ரொம்ப சூப்பராக ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் ஹேண்ட்மேடாக பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் பிளான் பண்ணி வாங்க போகிறேன். ஸோ அந்த ஆரி ஒர்க்லாம் சீக்கிரம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நார்மலாக இருக்கிற ப்ளவுஸு கூட நம்ம கிராண்ட் ஆக்கிக்கலாம், அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த விலாகில் பார்க்கலாம். குட்டி
குட்டி வீடியோ தான். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்தடுத்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட உங்களை மீட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் நம்மளோட சேனலில் சூப்பரான அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஷன் வீடியோலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்கேன். இன்னும் எனக்கு ப்ராடக்ட்லாம் வரல. ஸோ வந்ததும் உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கலெக்ஷன்ஸ்லாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் கூட கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன அந்த சீக்ரெட், நான் என்ன யூஸ் பண்ணி கொஞ்சம் ரீசன்ட் டேஸாக வந்து எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.